ஒரு மனிதர் இறந்த உடனே அவருடைய தலைமாட்டில் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டு குரானை மக்கள் ஓதிக்கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்குறோம். குறிப்பாக யாசின் சூறாவை ஓதுவார்கள். இந்த யாசின் என்கிற சூறா வந்து குரானில் ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் அது இறந்தவர்களுக்கு ஓதுறதுக்கு என்றே நம்ம நினைஞ்சிருக்கிறோம், ஒதுக்கி வச்சிருக்கிறோம். இந்த யாசின்ங்கிற சூறாண்டால் என்னது, அதை தனி புஸ்தகமாக கூட தனியாக போட்டிருக்கு. குரான்லேயே யாசின் இருக்கிறது, அது கூட தெரியாமல் என்ன செய்வாங்க, தனி ஒரு புக்காக வர இந்த யாசினை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வைத்து கொண்டு அந்த இறந்தவர்களுக்கு ஓதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கிறது. இதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டால், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, இக்ரவு யாசீன் அலா மௌத்தாக்கும், உங்களில் மௌத்தானவர்களுக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸு அபூதாவுதில், நசைங்கிற நூலில், இப்னு மாஜா, ஹாக்கிம், இப்னு ஹிப்பான், பைஹகி, அஹ்மது இவ்வளவு நூல்களையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களில் யார் மரணித்து விட்டார்களோ அவங்களுக்காக வேண்டி நீங்கள் வந்து யாசின் ஓதுங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் என்ன செய்கிறாங்க, இறந்து போனவங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசினை ஓதி கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து ரெண்டு தவறு இதில் இருக்கிறது. முதலாவது என்னன்னு கேட்டால், இந்த செய்தியை வந்து அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் அபு உஸ்மான் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறாரு. அவர் யார் வழி அறிவிக்கிறார்னு கேட்டால், எங்க தகப்பனார் சொன்னார்னு அறிவிக்கிறார். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய ஆள் வந்து அபு உஸ்மான் என்பவர் அறிவிக்கிறார். அவருக்கு யார் சொன்னார்னு கேட்டால் எங்க தகப்பனார் சொன்னார்னு மட்டும் சொல்றாரு. இப்ப ஹதீஸ்களை அறிஞர்கள் இவரை பத்தி தேடுறாங்க, அபு உஸ்மான்டா யார். இந்த அபு உஸ்மான் என்ற பெயர்ல ஒருத்தர் வாழ்ந்ததுக்கோ அவருடைய கேரக்டருக்கோ எதுக்குமே குறிப்பே கிடையாது. அவரே அட்ரஸ் இல்லைங்கும் போது எங்க வாப்பா சொன்னாருங்கிறாரு. உங்க வாப்பா யாரு, அவருக்கு பேரையும் காணா, அவர் ஊரையும் காணா, அவர் எந்த மாதிரியான குணாதிசயம் உள்ளவருங்கிறதும் இல்லை. அப்ப இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மானுடைய தகப்பனார் அறிவிக்கிறாரு, அபு உஸ்மானுக்கு அறிவிக்கிறாரு. அவர் வழியாக அடுத்தடுத்த ஆட்களுக்கு இந்த செய்தி வருது. இப்போ ஒரு செய்தியை நம்ம ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு என்ன அளவுகோல் வேணும், அந்த சொல்லக்கூடியவர் யார் என்று விவரம் இருக்கணும். ஏன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அவங்க பேரை சொல்லி நிறைய பொய்களை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். சொர்க்கா விக்கிறவன் என்ன பண்ணுவான், அதுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸை கொடுவான். மன்னக்கல துப்பா பக்கத் தஹலல் ஜன்னா, சொர்க்கா திண்டா சொர்க்கத்துக்கு போகலாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றுவான். அப்ப சொர்க்கா நிறைய விற்கும். முஸ்லிம்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு அன்பு இருக்கிற காரணத்தினால அந்தந்த வியாபாரிகள் தங்களுக்கு வசதி போல உள்ள விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்தி என்ன செய்வாங்க, சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ஹதீஸ்களில் என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை பயன்படுத்தி நிறைய பொய்கள்லாம் வந்துவிட்ட காரணத்தினால் பொய்யையும் மெய்யையும் பிரித்து அறிவிக்கணும். பொய்களை நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. எப்படி பிரித்து அறிவிக்கிறது என்று கேட்டால், சொன்னவரை எடுத்து செய்தியை கண்டுபிடிச்சிடலாம். சொல்ற ஆள் யார், அவருடைய தர என்ன அப்படிங்கிற அடிப்படையில் ஆய்வு செஞ்சுதான் ஒரு செய்தியை முடிவு செய்வாங்க. அந்த அடிப்படையில் இதை சொல்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அபு உஸ்மான்ங்கிற ஒரு பேர் தான் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவருடைய தகப்பனார் சொன்னதாக சொல்லப்படுகிறது. ரெண்டு பேருமே யார் என்று தெரியாத நிலையில் இருக்கிற காரணத்தினால் இறந்தவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவதோ அல்லது இறந்தவருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் என்று குறிப்பிட்ட நாட்கள்ல யாசின் ஓதுவது ஆன்மாவுக்கு செய்யறாங்க. இதெல்லாம் உடலுக்கு செய்யறது பின்னாடி பேச போறோம். அவங்களுடைய ஆன்மா நல்ல நிலை அடைவதற்காக வேண்டி இது மாதிரி எல்லாம் நம்ம யாசினை ஓதணும்னு சொன்னா அந்த மௌத்துடைய மௌத்தாக்களுக்கு இறந்து போனவங்களுக்கு வேதனை குறையும், அவங்களுக்கு மறுமையில வெற்றி கிடைக்கும், இதை ஓதுறதுனால கபர்ல அவங்களுடைய வேதனைகள் குறையும், இந்த நன்மைகள் அவர்களுக்கு போய் சேரும் என்கிற நம்பிக்கையில் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி யாசின் ஓதுற பழக்கம் மௌத்தா பாடியை போட்டுக்கிட்டு ஓதுறாங்க. அடக்கி முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, ஓதுவதை பார்க்கிறோம். இதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் தான் ஆதாரம். இதுக்கு வந்து அவங்க இந்த இப்படி செய்யலாம் என்பதற்கு அபு உஸ்மான் தன்னுடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார் ஒரு செய்தி. இந்த ஒரு செய்தி தான் ஆதாரமாக இருக்கிறது. இது அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, எந்த ஆதாரமும் கிடையாது. இது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் நிறைய சொந்தக்காரங்களை பறி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இறந்து போன ஆட்களுக்காக வேண்டி அப்படி ஒரு வழிமுறை இருந்தா அவங்க கண்டிப்பா அதை கடைபிடிச்சிருப்பாங்க. இந்த இறந்து போன ஆள் காலில் உட்காந்து கால் மாட்டில் உட்காந்து யாசின் ஓதுன பெரிய நன்மையான காரியம், அல்ல இறந்து போனவருக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த யாசினை ஓதுன நன்மையான காரியம் என்று இருந்தால் அவங்க மனைவி மூத்தா போய் இருந்தாங்க ஹதீஜா நாயகி, அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் ஓதல. அவங்களுடைய மகள் ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்சூம் யாருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி யாசினை
இறந்தவன அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு ஓதவில்லை. இது மாதிரி எவ்வளவோ உறவினர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பறி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஓதுனதும் கிடையாது, இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. இதை தவிர்த்து விட வேண்டும். இன்னும் சொல்ல போனா அந்த யாசின் சூறாவிலேயே இதுக்கு மறுப்பு கொடுக்குறான் அல்லாஹ். அவன் இறை வேதம்ங்கிற காரணத்தினால இப்படிலாம் விட்டு அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, லி யுன்திர மன்கான ஹையன், இந்த குர்ஆன் எதற்காக அருளப்பட்டது என்று சொன்னால் உயிரோடு உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்டதுங்கிறான் அல்லாஹ். யாசின்ல சொல்றான், இது செத்த ஆளுக்கு பார்சல் பண்ணுவதற்கு அருளப்பட்டது இல்ல. எதுக்கு அருளப்பட்டிருக்கு? லி யுன்திர மன்கான ஹையன், ஹையாக ஹயாத்தாக உயிரோட யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது எச்சரிக்கை செய்யறதுக்கு வந்த வேதம். இந்த குர்ஆனுடைய எல்லா விஷயங்களுமே உசுரோட உள்ளவன் எப்படி வாழணும் என்பதை சொல்லி தந்த வேதமே தவிர இறந்தவர்களுக்கு அனுப்புறதுக்காக தந்த வேதம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தும் அந்த யாசின் சூறாவில் அடங்கி இருக்கிற காரணத்தினால் இது மாதிரியான காரியங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்த்து விட வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இறந்தவர்களுக்காக வேண்டி சூரத்துல் பக்ராவை அந்த தலைமாட்டில் உட்கார்ந்து ஓதுறாங்க. அதே மாதிரி கபூர்ல கொண்டே உட்கார்ந்து ஆலய பக்ராவுடைய கடைசி சில வசனங்கள் இருக்கிறது, அதை ஓதுறாங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு பழக்கம் சமுதாயத்திலும் இருக்கிறது. இது மாதிரியான கருத்துப்பட ஹதீஸும் இருக்கிறது. அதாவது தபரானியுடைய மோஜமுல் கபீர்ங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கிறது. என்ன இடம்பெற்றிருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், உங்கள யாராவது இறந்து விட்டார்னு சொன்னா அவரை கபருக்கு கொண்டு சென்று அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு தலைமாட்டில் அல்ஹம்து சூரா ஓதுங்க. அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சுட்டு கால் பக்கத்தில் இருந்து கொண்டு தலைப்பக்கம் அல்ஹம்து சூரா ஓதணுமா. அப்புறம் கால் மாட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனங்களை நீங்க ஓதுங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில ஊர்கள் என்ன செய்வாங்க, தலைமாட்டில் வச்சுக்கிட்டு சிலதை ஓதுவாங்க, கால் பக்கம் இருந்து சிலதை ஓதக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த செய்தி தபரானில இடம்பெற்றிருந்தாலும் இதுல சொல்லக்கூடிய ஆட்கள் அய்யூப் இப்னு நஹீக்னு ஒரு ஆள் இடம்பெறுகிறாரு. இவர் பயங்கரமான ஒரு பலவீனமான ஒரு ஆளு, இவருடைய செய்திகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்று சொல்லி அறிஞர்கள் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவரிடமிருந்து கேட்ட ஆள் யாருன்னு கேட்டா யஹ்யா பின் அப்துல்லாங்கிறவர். அவரும் போக்கு ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, யார் இதை சொல்றாரோ அந்த அய்யூப்ங்கிறவரும் பலவீனமானவராக இருக்காரு, அவரிடத்திலிருந்து கேட்ட யஹ்யாங்கிறவரும் பலவீனமான ஆளா இருக்கிறாரு. இது ஆத்தன்டிக்காக இது ஒரு ஆதாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு கிடைக்குதான்னு கேட்டா கிடைக்கல. மார்க்க அடிப்படையில் ஒன்றை நம்ம செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதுக்கு ஆதாரம் கிடைக்கணும். மறுக்க முடியாத நம்பகமான எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடமில்லாத உறுதிமிக்க செய்தி கிடைத்தால்தான் நம்ம பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, தாமா யுரீபுக இலாமாலா யுரீபுக, உனக்கு சந்தேகம் தர்றதை விட்டு விட்டு சந்தேகம் இல்லாத நோக்கி போயிரு. இது சந்தேகம். இந்த மாதிரி பொய்யரும் புழுகரும் யாருன்னு தெரியாதவரும் சொல்லக்கூடிய செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. அது போக இப்படி எல்லாம் ஓத வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு இருப்பார்களே, அது பொய்யின்னு ஆயிடுச்சு. ஆனதுனால அடிஷனல் நம்ம கேட்கிறோம், எந்த கபூர்ல ரசூல் அப்படி ஓதுனாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஆள் இறந்தாலும் அவங்க போகாம இருந்ததில்லை. எல்லா கபர்களுக்கும் போவாங்க, எல்லா அடக்கத்திலும் கலந்து கொள்வாங்க. அவங்கள்ட்ட சொல்லாம அடக்கம் பண்ணா அதை கண்டிக்க கூட செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா அடக்க ஸ்தலத்துக்கும் போய் இருந்தும் கூட எந்த ஒரு ஆளுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு தலைப்பக்கமோ கால் பக்கமோ இருந்து கொண்டு பக்கராவையோ பாத்தியாவையோ யாசீனையோ வேற எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தையோ ஓதினார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் கிடையாது.